Hello students, today we will discuss about the algorithmic strategies. Algorithmic strategies means to define an algorithm or designing an algorithm is called as algorithmic strategies. First we will discuss about the what is an algorithm and its characteristics. Algorithm is a step-by-step procedure for solving the problem which is called as algorithm. It is a finite set of instructions to perform a particular task. It have input, output, and its process. Algorithm should be satisfy some characteristics such as definiteness, correctness, effectiveness. Algorithm can be developed to store, manipulate means changes, retrieve means to get the data from the list or dictionary, store means to save the data to the list or dictionary or tuples. Example for data structure is array, structure, list, tuple, dictionary. In a list, you search the item, we use search. Sort means to arrange the data in some manner. It may be in a ascending order or descending order. Some sorting techniques are used such as bubble sort, insertion sort, selection sort, and etc. Insert, to insert an item in a list. Update means to update an item or data in the existing list. Delete means to delete the element in a particular list. Characteristics of an algorithm. It is one of the important 5-mark question. First one is input. Input in algorithm, we should give some quantities to be supplied. That is called as input. For example, input means if the input variable a, b, c, here 3 variables are declared. That is quantities to be supplied. Supplied is called as input. To get the output from through the input, that is called as output. At least one quantity is produced. Output abdinave edo some elements we get. That is named as output. Finiteness abdingiradhu, finiteness and definiteness abdingiradhu enna abdina இவ்வளோதான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் கொடுக்குறோம், அந்த எலமெண்ட் இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 0ன்னு கொடுத்தோம்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் நம்மளால் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்ம அல்காரிதம் எழுதும் போது கொடுப்போம் அப்படின்னா சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம். தட் இஸ் கிவன் வேல்யூ இஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் த டெஃபினைட்னஸ். Correctness, simplicity, unambiguous, feasibility, portable, independent, these are all the characteristics of the algorithm. Correctness அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எரர் ஃப்ரீ. அல்காரிதம் எழுதுறதுல நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற அளவுக்கு அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. தட் இஸ் கால்ட் அஸ் கரெக்ட்னஸ். சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது யார் வேணாலும் எழுதலாம், அந்த ப்ரொசீஜர் மட்டும் ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜில் அல்காரிதம் எழுத முடியும். அன்ஆம்பிகஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, யார் ரைட் பண்ணாலும் புரிகிற மாதிரி இருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஆம்பிகஸ். போர்ட்டபிள், இண்டிபெண்ட், இது வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் இப்போ ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து C++க்குனா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவோம், சில சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஜாவானா ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இதில் கிடையாது. தட் இஸ் கால்ட் அஸ் இட் இஸ் போர்ட்டபிள் அண்ட் feasibility and independent. Writing an algorithm we use 3 process, that is input, process, output. ஒரு அல்காரிதம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இன்புட் இருக்கணும், அதுக்கு இன்மெரியனில் ப்ராசஸ் நடக்கும், அண்ட் தென் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுவோம். இதுக்கு வந்து ப்ரிப்பேரிங் காஃபிக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் none of us. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த கிவன் நம்பர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் த ப்ராசஸ், கெட் த இன்புட் ஆஃப் எக்ஸ். எக்ஸை தான் என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எக்ஸுங்கிறது இன்புட் வேல்யூ. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்போது டிஸ்பிளே த ரிசல்ட் ஸ்டார்.
இது என்னது algorithm. What is the difference between algorithm and a program? அல்காரிதமில் வந்து ரெண்டுமே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக உள்ளது தான். ஆனால் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இதை மட்டும் சொல்லுவோம், ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்காது. ஆனால் இதுவே ப்ரோக்ராமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், ஏதோ ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அல்காரிதமில் ஜஸ்ட் கைட்லைன் தான் பண்ணுவோமே தவிர்த்து எந்த ஒரு ரூலையும் ஃபாலோ பண்ணியிருக்காது. இதுதான் இது அப்படின்னா what is the difference between the algorithm and program. Next one is efficiency of an algorithm, complexity of an algorithm, algorithm analysis of an algorithm அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அனாலிசிஸ். அந்த எஸ்டிமேட்டை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 phases இருக்குது. ஒன் இஸ் பீரியரி எஸ்டிமேட்ஸ். ப்ரியரி அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ப்ரியரி எஸ்டிமேட்ஸ். தட் இஸ் அ தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரியரி எஸ்டிமேட்ஸ். போஸ்டீரியர் டெஸ்டிங் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த டைம், அதோட ஸ்பேஸ், தீஸ் ஆர் ஆல் இன்க்ளூடட் இன் திஸ் போஸ்டீரியர் டெஸ்டிங். Next one is complexity of an algorithm. Complexity of an algorithm அப்படின்னாவே என்ன அப்படின்னா ரன்னிங் டைமையும் ஸ்பேஸையும் பேஸ் பண்ணி உள்ளதான் எது அப்படின்னா complexity of an algorithm. There are 2 kinds of factors are there, that is time, another one is space. Time is measured by counting the number of key operations like comparisons in the sorting algorithm. Space is measured by the maximum memory space required. டைம் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிறத சொல்கிறது டைம் ஃபேக்டர். ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டு மெஷர் த மெமரி ஸ்பேஸ், ஹவு மெனி மெமரி ஸ்பேஸ் ஆர் required for the particular problem. That should be the space factor. There are 2 types of complexity of an algorithm. One is time complexity and space complexity. அதே தான் இப்போது ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபேக்டரில் பார்த்தோம். ஒரு ப்ரோக்ராமில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, அது எவ்வளோ நேரம் அது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் அப்படிங்கிறது டு டிஸ்கிரைப் த மெமரி ஸ்பேஸ். இட் ஷுட் பி 2 types of part. ஒன் இஸ் ஃபிக்ஸட் பார்ட், அனதர் ஒன் இஸ் வேரியபிள் பார்ட். ஃபிக்ஸட் பார்ட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் இப்போ i = 5 அப்படின்னா அது i = 5, இதில் எந்த சேஞ்சஸும் இருக்குமா, இது மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு சர்டைன் டேட்டாவை ஒரு இதில் ஸ்பேஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ ஸ்பேஸாக அலோகேட் பண்ணுவோம், அதுதான் வந்து ஃபிக்ஸட் பார்ட். அதே வேரியபிள் பார்ட் அப்படிங்கிறது பேஸ்டு ஆன் த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் some modifications are there in the memory, that is called as variable part. Next one is efficiency of an algorithm. Efficiency of an algorithm அப்படின்னாவே என்ன அப்படின்னா இது ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா efficiency of an algorithm based on the usage of different resources. அது ஓஎஸ்ஸாக இருக்கலாம், அது என்னென்ன ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா speed of the machine, compiler and other system software tools, operating system, programming language, volume of data required. இதை பேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் asymptotic notation. It is one of the language which gives us some meaningful statements about space and time complexity. இதில் 3 types இருக்குது. ஒன் இஸ் பிக் ஓ, பிக் ஒமேகா அண்ட் பிக் டீட்டா அப்படின்னு 3 types இருக்குது. பிக் ஒமேகா அப்படிங்கிறது பிக் ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் த worst கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இது எதை டிஸ்கிரைப் பண்ணும், ஒரு அல்காரிதமோட worst கேஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் எது அப்படின்னா பிக் ஓ அப்படிங்கிறது. பிக் ஒமேகா அப்படிங்கிறது பெஸ்ட் கேஸை டிஸ்கிரைப் பண்ணுறது பிக் ஒமேகா. இட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் பிக் ஓ. ஓகேவா? which big omega refer the lower bound, big O refer to upper bound. Next concept is the next topic is
big theta which is the இதில் வந்து லோயர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஒரு அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டியில் லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா லோயர் பவுண்ட் அப்படிங்கிறது O ஆஃப் n log n, அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறது ஒமேகா ஆஃப் n log n. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு, லோயர் அண்ட் அப்பர் கேஸ் ஒரு ஈக்குவல் அப்படின்னா அப்போ தான் எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த தீட்டா. இது வந்து ஆவரேஜ் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஓகேவா? இதோட இன்னைக்கு கிளாஸ் போதுமா? நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து we will discuss about the searching techniques and sorting techniques. Okay, thank you students.